கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நற்குணங்களால் நிறைந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கையில் தேவன் அபரிமிதமான ஆசீர்வாதத்தை அருளுகிறார். நீதிமொழிகள் 31:11 அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவள் சம்பத்து குறையாது. அன்புக்குரியவர்களே, சம்பத்து குறையாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாய் சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, நிறைவுள்ள வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. அநேகருடைய வாழ்க்கையிலே சம்பத்து குறைந்து கிடக்கிறது. சம்பத்து குறைந்த போதே பல சஞ்சலங்கள், வருத்தங்கள், முறுமுறுப்புகள் எல்லாம் எழும்பி வருகிறது. வாழ்க்கையின் அர்த்தத்தை குலைத்து விடுகிறது. வாழ்க்கையின் சாராம்சத்தை உறிந்து விடுகிறது. நம்முடைய சம்பத்து குறையாமல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஐஸ்வர்யவன்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் சம்பத்து குறையாமல் ஐஸ்வர்யவன்களாய் வாழ வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் வாலிபம் துடிக்கின்ற அந்த வயதிலே கல்வாரி சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். அந்த சிலுவையின் மேன்மையை அறிந்த நாம் சம்பத்து குறையாமல் வாழ வேண்டும் என்று விரும்ப வேண்டும். ஆசீர்வாதத்தின் மேல் விருப்பம் இருக்க வேண்டும். அதற்காய் நாம் நற்குணங்களால் நிரம்ப வேண்டும். நற்குணங்களால் நிறைந்து வாழும்போது நிச்சயமாய் நம்முடைய சம்பத்து குறையாமல் கர்த்தர் நம்மை பாதுகாத்து நடத்துவார். ஆவியின் கனிகளில் ஒன்று நற்குணம். இந்த நற்குணத்தினால் நாம் ஒவ்வொரு நாளும் அலங்கரிக்கப்பட்டு நற்குணத்தினால் நிரம்பினவர்களாய் நாம் வாழும் போதே சாத்தான் சம்பத்தின் மேல் கை வைக்க முடியாதபடி தடுமாறுகிறான். நம்முடைய கெட்ட குணங்களால் தான் சத்ரு நம்மை வஞ்சிக்கிறான், ஏமாற்றுகிறான். எனவே இந்த காலை நேரத்திலே சம்பத்து குறையாத ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்காக நற்குணம் நிறைந்த வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் நற்குணங்களால் நிறைந்து அந்த சம்பத்துள்ள வாழ்க்கையை வாழ்ந்து நாங்கள் சந்தோஷமாய் வாழ அருள் புரிகிறதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமென்.